இப்பொழுதும் சாட்சியம் கூறுகிறேன். இந்த நல்ல வேலையை தந்த கர்த்தருக்கு கொடானு கொடி சோத்திரம் உண்டாவதாக. என் வாழ்க்கையில் கர்த்தர் இம்மட்டுமாய் உதவி செய்தார். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் என்னை சாட்சியமாக கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டினருக்கே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்படுவதனால உலக வேலைகளிலே நான் போனேன், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. உலக வேலைகள் ஒன்றும் வாய்க்கவில்லை. வாய்ப்பது ஆவியான பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவதுதான் நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்பட்டு வாழ என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் நாம் தேவனை தேடுவோமாக. உலகத்தில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அவற்றுக்காகலாம் நான் ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தில் ஒவ்வொரு கண்ட்ரியை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த கண்ட்ரின்னு இல்லை, எந்த கண்ட்ரி வேணாலும் வைத்து ஜெபம் செய்யலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒரு கேடகமாக இருக்கிறார். நம்மளே கம்ஃபர்ட், நம்மளை சேஃப்டி கொடுக்குற கர்த்தராக இருக்கிறார். கர்த்தர் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு ஷீல்டாக இருக்கிறார். ஷீல்டாக ஒரு கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 46 போட்டிருக்கு, கர்த்தரின் துணையாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு பலன். ஆகவே இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்களை காண்கிறோம், பார்க்கிறோம். அவற்றின் மத்தியில் நாம் அமைதியாக இருப்போமாக, சத்தம் போடாமல் இருப்போமாக, அமைதியோடு காரியத்தை நீக்குவோமாக, அமைதியோடு பார்ப்போமாக, சாந்த குணமுள்ளவர்களாக மாறுவோமாக. சாந்த குணமுள்ளவர் சாந்த குணமுள்ளவர்களை குறித்து ஆண்டவர் வசனம் இருக்குது. சாந்த குணமுள்ளவர்கள். ஆகவே சாந்த குணமுள்ளவர்களாக இருப்போமாக. உலகத்தில் வாழும்பொழுது ஞானமாக வாழ்வோமாக, ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோமாக. தேவன் எந்த வேலையில் போக சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு போக வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும், அதன் பிரகாரம் போக வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் வருகிற எல்லா பிரச்சனைகளும், தோல்விகளும், சஞ்சலங்களும் எல்லாம் மாறி போவதாக. இவருடைய வசனத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று வசனம் உள்ள. வாதி உன் கூடாரத்தை அணுகாது. ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து விட்டு படுக்க போங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நானும் ஜெபம் செய்வேன், அதனால் வாழ்கிறேன். எனக்கு வந்த துயரம் எல்லாம், எனக்கு வந்த கண்ணீரெல்லாம் கர்த்தராக இயேசுவானார் துருத்தி வைத்துள்ளார். கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் என் பலன், ஜீவனின் பலன். யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். ஆமீன்.